இந்த மைக்ரோ பினான்ஸ் கையில் இருக்கீங்க. இதுல வந்து நான் மற்ற பேங்க் ஊழியர்களுக்காகவும் மற்ற நிதி நிறுவனங்களுக்கு வர்றவங்க நாங்க கடன் தொகையை கொடுத்துருக்கோம், நாங்க கடன் தொகையை வசூல் பண்றோம். இங்க வந்து கேட்கறதுக்கு நீங்க யாருன்னு கேட்கறாங்க. இது வந்து பரவலா மக்களுக்கு வரக்கூடிய நிறைய கேள்வி. நீங்க யாருக்கு, நீங்க யார் அதை போய் கேட்கறதுக்கு நீங்க யாரு? அதாவது இது மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளை பத்தி கேட்கறது நீங்க கேட்கறீங்க, நியாயமான ஒரு விஷயம் தான். ஆனா மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, சாமானிய எந்த ஒரு கடத்தையும் ஒரு மக்கள் பாதிப்பு போட்டு ஒருத்தர் வண்டியில போகும்போது தடுத்து விடுவாங்க. அப்ப யாருன்னு சொல்லிட்டு காப்பாற்றும் நம்ம சாமானிய எல்லா மனிதனையும் காப்பாற்றும். அப்போ அந்த எதனாலன்னா அங்க காயங்கள் ஏற்பட்டுருக்கோ, வலி ஏற்பட்டுருக்கோ, இல்லை ஏதாச்சும் வந்து ஒரு பெரிய இழப்பு ஏற்படும். அப்ப இந்த மைக்ரோ பினான்ஸ் நிறுவனங்கள் வேலை செய்யக்கூடிய நபர்கள் அந்த ஒரு பெண்களை இல்லாட்டி ஒரு ஆண்களை யாருமே போய் வந்து அவங்க வந்து அந்த கீழே விழுந்து விபத்து ஏற்பட எந்த அளவுக்கு வலிக்கணும் அந்த வலியை வந்து இவங்க கொடுக்குறாங்க. தவறா பேசுறது இன்னும் சில போல மைக்ரோ பினான்ஸுடைய நிறுவனத்தின் வந்து இது நம்ம பண்றது சரியா தப்பான்னு தெரியல, அவங்களை வந்து ரவுடிகளா யூஸ் பண்றாங்க. நேற்று ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பெண்மணியை வந்து வழியில வேலை செய்ய அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தவணை கட்ட முடியும்னு சொல்லி பைக்ல ஏறுன்னு சொல்லி வற்புறுத்தி ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி அப்புறம் அந்த அம்மா ஒரு ஹோட்டல்ல பார்த்தா நிறுத்திட்டு போயிட்டாங்க. அதை திருப்பூர்ல நல்லூர் காவல் நிலையத்துல வந்து வழக்கு கொடுக்குறாங்க. அந்த வழக்கு கொடுக்கும் போது அந்த காவல்துறையவே வந்து அந்த நபர் வந்து எதிர்த்து பேசுறாரு, வர முடியாது தெரிஞ்சதை பாருங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல வர வைக்கும். வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மேலாளர்கள் எல்லாமே வந்து நம்மளும் அந்த களத்துல நின்று போராடணும். இப்ப நம்மளுடைய கூப்பிட்டு எல்லாமே என்னன்னா காம்ப்ரமைஸ் பேசுறேன், இந்த மாதிரி பேசி இனிமே பண்ண மாட்டான் இனிமே அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த சம்பந்தப்பட்டவங்களை கூட மன்னிக்க ரெடி ஆயிட்டாங்க. அப்ப மக்கள் வந்து மன்னிக்கக்கூடிய ஒரு மனிதநேயத்தோட தான் இருக்காங்க. அவங்க இன்னொன்னு கடன் வாங்கின கடன் கட்ட மாட்டேன்னு யாருமே சொல்லல, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழிச்சு கட்டுன்னு சொல்றாங்க. அந்த கட்ட முடியாத சூழ்நிலைகள்ல இவர்கள் வந்து பணம் கேட்கிற ஆர்பிஐனுடைய ரோசி என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அலைபேசியில் அழைத்து பேசணும். அந்த அலைபேசியில ஆர்பிஐ அழைத்து பேசி சொன்னது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 தடவை 2 தடவை அடிக்கும். ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டுமே அடிக்கிறாங்க. மிகப்பெரிய உளவியல் தாக்குதல் நடத்துறாங்க. அதே மாதிரி அந்த இளைஞர்கள் உழைக்க மறுத்து அந்த கடைசிக்கு வராங்க. நம்ம வந்து நம்ம மக்களுக்காக கேள்வி கேட்கிற நேரத்தை தாண்டி அந்த உழைக்க மறுத்து அந்த வராங்க இல்லையா, அவங்கள வந்து நிறைய பேர்த்த மீட்டெடுத்து வேற ஒரு வேலைக்கு அனுப்பி இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக கொண்டு இந்த பேட்டி இந்த மகளிர் டாக்டர் கலைஞர் அவர்களால உருவாக்கப்பட்டதான் மகளிர் சுய உதவி குழுக்கும் மகளிர் குழுக்கு என்ன வித்தியாசம்? மகளிர் சுய உதவி குழு அப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஆணாதிக்கத்தை உடைக்குது. திராவிட மாடல் அப்படின்றது அந்த குழுவ திராவிட சித்தாந்தமே என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கும் ஒரு சம உரிமை கிடைக்கணும், அவர்களும் வந்து ஒரு வணிகம் செய்யணும், அவர்களுக்கும் வந்து இந்த ஆணாதிக்கத்தினால பல பேர் அல்லது வந்து சில பேர் கணவனை இழந்தவங்க எல்லாம் பாதிச்சவங்க வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க துவண்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது மகளிர் சுய உதவி குழு. அதன் மூலியமா வந்து இந்த மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அல்லது கூட்டுறவு வங்கிகள் இவர்கள் மூலியமா வந்து கடன் பெற்று சிறு குறு வணிகர்கள் முன்னேற்றலாம்ன்றதுக்காக கொண்டு வந்தாங்க. அது அற்புதமா போயிட்டு இருக்கு, இனியுமே போயிட்டு இருக்கு. 2 ஆட்சிகள் திமுக இல்ல அதிமுக 2 பேர் வந்தாலுமே கொஞ்சம் சிறப்பா போயிட்டு இருக்கு. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப கலெக்டர் வந்து ஒரு கடன் அறிவிக்கிறாரு, சிறுபான்மை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த மக்களுக்கு ஒரு கடன் அறிவிக்கிறாருன்னா அங்க போய் நம்ம விண்ணப்பம் கொடுத்து கடன் வாங்கிக்கலாம். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பொதுத்துறை வங்கியில வந்து நமக்கு பணத்தை போட்டுருவாங்க, நம்ம பணத்தை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 லட்சம்னா 10 பேருக்கு சேர்த்து ஒரே அக்கௌண்ட் நம்பர் போட்டு 10 பேரோட ப்ரூஃப் வாங்கிட்டு அந்த பொதுத்துறை வங்கியில வந்து 5 லட்சம் பணத்தை போட்டுருவாங்க. அந்த பணத்தை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த தலைவி துணை தலைவி போட்டு அந்த குழுவை ரெடி பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அந்த தலைவி துணை தலைவி வந்து மொத்த இருக்கிறவங்க அந்த பணத்தை கட்டிடுவாங்க. அப்ப என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா திருப்பி அந்த கடன் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி கடன் அதிகமாகும். இல்ல ஒருவேளை கட்டல ஒரு 5 லட்சம் ஒரு 4,98,000 கட்டியிருக்கா கூட இந்த அரசு அதிகாரிகளோ யாருமே வந்து இவங்க வீட்டுல வந்து தொல்லை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடு மக்களுக்கு தொல்லை பண்ண மாட்டாங்க. மாலை என்ன பண்ணுவாங்கன்னா ஓவர் டியூ போட்டு வச்சுக்குவாங்க. இந்த 10 வருஷம்னாலும் சரி 4,98,000 கட்டலாம், 2,000 ரூபாய் கட்டினாதான் அந்த ஓவர் டியூ எடுத்துக்குவாங்க. அந்த 10 பேருமே அதை வச்சு எங்கேயுமே லோன் வாங்க முடியும். ஆனா இந்த மைக்ரோ பினான்ஸ் அதுக்கு அடுத்தது நம்ம இது சொல்லுவோம். அப்ப அந்த எந்த ஒரு காலகட்டத்திலும் அரசு கொடுக்கக்கூடியது மக்களை குடும்பப்படுத்தக்கூடிய ஒரு சின்ன வேலை கூட செய்யறது. அவங்க கட்டி முடிச்சா லோன் வாங்கிக்கலாம், இல்ல லோன் வாங்க முடியும், அவ்வளவுதான். மற்றபடி டார்ச்சர் எதுவுமே. ஆனா இந்த மகளிர் குழுன்னு சொல்லி மகளிர் சுய உதவி குழு அரசு கொடுக்குறது,
மகளிர் குழு வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பிரைவேட்ல வந்து கந்து வட்டியை 2003 மாசத்துக்கு அம்மா அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அதிமுக ஆட்சி கந்து வட்டி வந்துட்டாங்க. அப்ப அந்த கந்து வட்டியை இவங்களால பெருசா இது பண்ண முடியல. அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மகளிர் குழு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த வங்கிகள் என்ன பண்ணுது கலெக்டர்ஸ் அந்த எப்படி ஒரு 10 பேருக்கு குழு கொடுத்தாங்களோ அதை வந்து இவங்க தவறா சித்தரித்து ஒரு பேரை மாத்தி குழுன்னு சொல்லி தனித்தனி பர்சனல் லோன் ஒரு 40,000 கொடுத்தாங்கன்னா அந்த பர்சனல் லோன் வந்து குழுன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தரும். அதுல இன்னைக்கு கந்து வட்டி கும்பல்கள் என்ன பண்ணாங்கன்னா 2 பேருக்கு ஒரு குழு 4 பேருக்கு இப்ப அந்த பிரைவேட் வங்கி எல்லாம் கொடுக்குறாங்க இல்ல அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் அதிகபட்சம் ஒரு 2 லட்சம் ஒருத்தருக்கு வந்து லிமிட் வச்சிருக்காங்க. அந்த லிமிட் தாண்டி எந்த ஒரு மகளிரும் அந்த லோன் வாங்கினாங்கன்னா அதுக்கு வாங்க முடியாது. ஓவர் ஐமார்க்கு அந்த ஓவர் காமிச்சு ஓடியே காமிச்சு. ஆனா இன்னைக்கு கந்து வட்டி கும்பல்கள் உள்ள போது 20 குழு 4 பேர் சேர்ந்த ஒரு வட்டி கொடுக்கிறது 5 பேர் சேர்ந்து ஒரு வட்டி கொடுக்கிறது இந்த வார கந்து வட்டி மாதிரி இன்னைக்கு அதுல என்ன இந்த தனியார் வங்கிகளும் கந்து வட்டிகளும் உள்ள வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னி பிணைச்சு இன்னைக்கு மக்களை வந்து கடனாளியா மாத்திட்டாங்க. மாத்தினுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க கேள்வி கேட்ட மாதிரி தெருவா போய் பணம் கட்டல மிரட்டுறது அவங்களை வந்து அவதூறா பேசுறது இப்ப கணவன் இல்லாத பெண்கள்ட்ட வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்துறது அதே மாதிரி வந்து ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து வந்து அதை வசூல் பண்றன்ற பேர்ல ஒரு பெண்மணியை போய் கடினமா அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் முன்னாடி கத்துறது ஆர்டிஐ ரூல்ஸ் வந்து ஒரு சின்ன சவுண்டு கூட வரக்கூடாது அந்த அளவுக்கு ஆர்டிஐ மென்மையா இவனுக்கு போய் கத்துறது அது மாதிரி அவங்க வந்து எங்கேயாச்சும் போய் கடன் வாங்கிட்டு வந்து பின்னாடியே போறது இந்த மாதிரி சட்டவிரோதமான அனைத்து வேலைகள் இந்த மைக்ரோ பினான்ஸ்ல வேலை செய்யக்கூடிய இந்த நபர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க.